பதஞ்சலி மகான் அப்படிங்கிறவரு அதை வந்து வடிவமைத்தார். அதாவது பதஞ்சலி மகான் அப்படிங்கிறவரு யோக வழியை சூத்திரங்களாக கொடுத்திருக்கிறார். யோக வழியை வந்து இதுக்கு முன்னாடியே யோகா இருந்தது. ஆனா வந்து அதை ஒரு தொகுத்து கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பதஞ்சலி மகான் அவர்கள். ஓகேவா? அப்ப பாத்துக்கிட்டோம்னா இந்த பதஞ்சலி யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அது என்னன்னு பார்த்தோம்னா குண்டலினி யோகம் தான். அந்த குண்டலினி யோகத்தை தான் வந்து பதஞ்சலி யோகம் அப்படின்னு சொல்றோம். அது தவிர வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய மனவளக்கலை யோகா அப்படிங்கிறது எளிய முறை குண்டலினி யோகம். அப்ப குண்டலினி யோகம்னா என்னன்னு பார்க்கலாம். குண்டம் அப்படின்னா ஆற்றல் அல்லது நெருப்பு. அலி அப்படின்னா இருபாலாருக்கும் பொதுவான ஒரு ஆற்றல். அப்ப குண்டலினி யோகம் அப்படின்னா யோகம் அப்படிங்கிறது என்னது? ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைத்தல் அப்படின்ட்டு இந்த பதஞ்சலி மகான் சொல்லியிருக்காரு. ரைட். அப்ப குண்டலினி யோகம் அப்படின்னா வந்து பாத்தோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை வச்சு நம்ம வந்து இறைநிலையோட இணைத்தல் தான் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த குண்டலினி யோகம் அப்படிங்கிறது. ஆனா இந்த குண்டலினி யோகம்ங்கிறது மிக மிக சிரமமானது, கடுமையானது. அதனாலதான் வந்து பாத்தோம்னா அந்த காலத்துல எல்லாம் யோகா பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாவே வந்து பாத்தோம்னா குடும்பத்தை விட்டு போயிடுவாங்க, இவங்க வந்து இல்வாழ்க்கைக்கு சரியா இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பலவிதமான கருத்துக்கள் நிலவியது. ஆனா அதெல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிமைப்படுத்தி விட்டார். நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்களுடையது என்னது? எளிய முறை குண்டலினி யோகம். இப்ப குண்டலினி யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இறைநிலையை உணர்வதற்கு வந்து பார்த்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட சாதாரணமா அந்த சக்கராஸ் நம்ம உடல்ல இருக்கிற அந்த சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகுறதுக்கே கிட்டத்தட்ட 15 வருஷம் 20 வருஷம் கூட ஆகும். அதற்கு பிரம்மச்சரிய விரதம்னா கடைபிடிக்க வேண்டும். இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. அது இன்னும் நம்முடைய வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவநிலையை அறிவதற்கு தவம் இருந்து சித்தியடையா முன்னம் கனல் மிகுந்து தவநிலையை அடைந்தார் முன்னாளில் பல்லோர் சற்றும் இப்போ அந்த பயம் இங்கு இல்லை நவயுகத்தில் ஏற்றபடி வாழ்க்கையோடே நான் யார் என்று நிலையறியும் மார்க்கம் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எளிய முறை குண்டலினி யோகம். நம்ம மனவளக்கலை வந்து எளிய முறை குண்டலினி யோகம். நம்ம அந்த மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டானம் கொண்டு வரணும்னா சாதாரண குண்டலினி யோகத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா 2 வருடங்கள் ஆகலாம், 3 வருடங்கள் ஆகலாம், 4 வருடங்கள் ஆகலாம், எத்தனை வருடங்கள் சொல்ல முடியாது. ஆனா நம்முடைய வேதாத்ரி மகரிஷியோட எளிய முறை குண்டலினி யோகத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்? மூலாதாரத்துல இருந்து டைரக்டா என்னது பைபாஸ் பண்ணி ஆக்கினைக்கே கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஆக்கினைக்கு வரணும் அப்படின்னா அந்த காலத்துல பிரம்மச்சரிய விரதம் கண்டிப்பா கடைபிடிக்கணும். அதை தவிர வந்து பாத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்ல முடியாது. அதை செஞ்சுட்டு இருக்கும் போதே என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சக்கரால வந்து லாக் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய உடலை விட்டு உயிர் பிரிந்து விடக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து பாத்தோம்னா நம்ம இல்வாழ்க்கையில இருந்துகிட்டே எப்படி வந்து இறைநிலையை உணரணும் அப்படிங்கிறத பத்தி நம்முடைய மகரிஷி அவர்கள் எளிமையா இந்த மனவளக்கலையில கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப அந்த பதஞ்சலி யோகத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப அந்த பதஞ்சலி யோகத்துல வந்து பாத்தோம்னா அந்த பதஞ்சலி யோக சுத்ராவை ஒரு 195 சூத்திரங்களா கொடுத்திருக்காரு. அது எல்லாமே சமஸ்கிருதத்துல இருக்கும். நான் ஒரு சில சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லி அதுக்குரிய விளக்கத்தை சொல்றேன், உங்களுக்கு தெளிவா புரியும். அதுக்கும் நம்முடைய மனவளக்கலைக்கும் எவ்வளவு எளிமையானது அப்படிங்கிறது நம்ம புரியும். அதுக்கப்புறமாச்சும் நம்ம அதை தொடர்ந்து பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதற்காக தான். ரைட். இப்ப இந்த பதஞ்சலி யோக சுற்றால ஒரு 195 சூத்திரங்கள் இருக்கின்றன. அது வந்து 4 சாப்டர் 4 தான் வந்து பிரிச்சிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சமாதி பாதா, சாதன பாதா, விபூதி பாதா, கைவல்ய பாதா அப்படின்ட்டு 4 சாப்டரா வந்து பிரிச்சிருக்காரு. ரைட். அந்த சமாதி பாதா அப்படிங்கிறது வந்து பாத்தோம்னா 51 ஸ்லோகா இருக்கும். சாதன பாதா அப்படிங்கிறது வந்து பாத்தோம்னா 55 ஸ்லோகா இருக்கும். விபூதி பாதத்துல வந்து 56 ஸ்லோகங்கள் இருக்கும். கைவல்ய பாதத்துல ஒரு 33 ஸ்லோகங்கள், மொத்தம் 195 ஸ்லோகங்கள் இருக்கு. சரி, இப்ப நம்ம சமாதி பாதாவை எடுத்துக்கோம். சமாதி அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆதிக்கு சமமான நிலை. ஆதிக்கு சமமான நிலையை அடைவது எப்படி, அதை அடைவதனால என்னென்ன, அதை எப்படி அடையணும், அதுல யோகானா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சமாதி பாதால பதஞ்சலி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை ஒரு சில ஸ்லோகங்கள் பார்க்கலாம். இப்ப அதாவது யோகானா என்ன அப்படின்னு இவர் சொல்றாரு. யோக சித்த விருத்தி நிரோதக அப்படின்னு சொல்றாரு. அதாவது சித்தம் அப்படின்னா எண்ணங்கள்னு அர்த்தம். அப்ப யோகா அப்படிங்கிறது எண்ணங்கள் அற்ற நிலையை அடைதல் அல்லது எண்ணங்களை குறைத்தல் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா
இந்த யோகா அப்படின்ட்டு பதஞ்சலி மகான் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா யோகா பண்றதுனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு அடுத்த ஸ்லோகா சொல்றாரு. ததா பிரஸ்டுகு ஸ்வரூபே வஸ்தானம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த யோகா பண்ணக்கூடிய யோகியானவன் தன்னுடைய இயல்பில் பேரானந்தத்தில் நிலைத்து நிற்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம இறைநிலைக்கு சுத்தவெளி தவம், அதாவது இறைநிலை தவம் பண்றோம். அதே மாதிரி நம்ம சுத்த வெளியில போய் இருந்தா எப்படி இருக்கு, அதாவது இறைநிலையோட இணைந்த நிலையில இருக்கும். இறைநிலையோட இணைந்த நிலையில இருக்கும் போதுக்கு நம்முடைய மனம் வந்து பேரானந்த நிலையில இருக்கும், அமைதி நிலையில இருக்கும். அந்த நிலையோட இருக்க முடியும் அப்படின்ட்டு பதஞ்சலி மகா சொல்றாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யோகா பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா விருத்தி சாரூபியம் இதரத்ர அப்படின்னு சொல்றாரு. அதாவது விருத்தியே கதி என்று இருப்பான், அதாவது எண்ணங்களே கதி என்று இருப்பார்கள். இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும்ட்டு அந்த சிந்தனையிலேயே வந்து யோகா பண்ணாதவங்க அந்த சிந்தனையிலேயே தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்முடைய குறிக்கோள் என்னது, நாம இந்த மனித பிறவி எடுத்ததே எதற்காக, இறைநிலையை உணர வேண்டும் என்பதற்காக தான் இந்த மனித பிறவி எடுத்திருக்கும். ஆனா வந்து என்ன அது, இறைநிலையை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறத விட்டுட்டு இந்த புலன்ப வாழ்க்கையிலேயே மனசு போயிட்டே இருப்பாங்க. அதாவது இதை என்ன சொல்லுவாங்கன்னா, நம்முடைய ஔவையார் மனம்பான போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகா பண்ணலன்னா மனம் போன போக்கெல்லாம் போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம யோகா பண்றதுனால மனம் வந்து பேரானந்த நிலையில ஒரு சுதந்திரமான நிலையில அமைதியான நிலையில நம்ம வச்சுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. ரைட். இந்த யோகா வந்து எப்படி பண்ணணும் பார்த்தோம்னா சதுர் தீர்க்க கால நைரந்தரிய சத்காரா சேவித்தோ திருட பூமிக்கு. அதாவது இந்த யோகா பண்ணணும்னா எப்படி பண்ணணுமா, தொடர்ந்த நீடித்த தடையில்லாத பயிற்சியா நம்ம இந்த பயிற்சி யோகா வந்து பண்ணணும். ஒரு வருஷம் பண்றது, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால விட்டுறது, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பண்றது, அந்த மாதிரி பண்ணாம தொடர்ந்து பண்ணும் போதுதான் அதனுடைய யோகாவுடைய பலன்கள் முழுவதுமாக நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி பல விதமான ஸ்லோகங்கள் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விபூதி பாதாவுக்கு போயிடலாம். விபூதி பாதால வந்து பாத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த யோகாவை சாதன பாதா, இந்த சாதன பாதா அப்படிங்கிறது இந்த யோகாவை எப்படி வந்து பண்ண வேண்டும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. அத பயிற்சி முறைகள் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. அதுலதான் வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த அட்டாங்க யோகம் எல்லாருக்குமே தெரியும். 8 அங்கங்களையுடைய யோகத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதஞ்சலி யோகம் கூட சொல்லலாம். அந்த 8 அங்கங்கள் எல்லாருக்குமே தெரியும். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி. இந்த 8 இதான் வந்து இந்த விபூதி சாதன பாதத்துல நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விபூதி பாதா அப்படிங்கிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த யோகா பண்றதுனால நம்மளுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும், பல சித்திகள் கிடைக்கும். இந்த சித்திகள் என்னென்ன அப்படிங்கிறதுல அட்டமா சித்திகள் மிகவும் முக்கியமானவை. அது என்னென்ன பாத்தீங்கன்னா அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அனிமா அப்படின்னா வந்து அணு அளவுக்கு சிறியதாதல், மகிமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மலை அளவு பெரியதாதல். இந்த மாதிரி சித்திகள்லாம் கிடைக்கும். சரி, இந்த சித்திகள்லாம் கிடைச்சதுனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அது கேள்விக்குறிதான். நம்ம அதுல போய் சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய மகரிஷி அவர்கள் டைரக்டா 9 மையம் சொல்லி தராம டைரக்டா துரியாதீதம் சொல்லி தந்துட்டு தான் அதுக்கப்புறம் 9 மையம் சொல்லி தராங்க. இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால இந்த மாதிரி சித்திகள்லாம் கிடைக்கும்பா, இந்த சித்திகள் கிடைச்சிச்சுன்னா நீங்க அதுல மயங்கி நின்று கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முதலேயே நம்மளுக்கு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் துரியாதீதத்தை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் 9 மையத்தை கொடுப்பாங்க. அது நம்ம மகரிஷி அவர்கள் பெரிய மகான், அவரை புகழ்னு சொன்னா அதுக்கு வார்த்தையே பத்தாது. ரைட். அடுத்து வந்து பாத்தோம்னா கைவல்யம் அப்படிங்கிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பயிற்சிகளை செஞ்சு நம்ம சமாதி நிலையம் அடைஞ்ச உடனே வந்து பாத்தோம்னா ஒரு கைவல்யம் அப்படின்னா வந்து பாத்தோம்னா ஒரு முக்தி நிலை வந்து கிடைச்சிடும், ஒரு அமைதியான நிலை, பேரானந்த நிலையில கிடைச்சிடும். அப்போ வந்து அன்பும் கருணையுமாக வாழ முடியும். அந்த கைவல்ய பாதத்துல அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த யோகியானவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பத்தி அதுல சொல்லியிருப்பாங்க. ரைட். இதுதான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா 4 சாப்டர். இந்த 4 சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அட்டாங்க யோகம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ரைட். இந்த அட்டாங்க
யோகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி. யமம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்சமா பாதகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பஞ்சமா பாதங்களை செய்யாமல் இருப்பதுதான் வந்து பாத்தீங்கன்னா யமம் அப்படிங்கிறது. அது என்னது? ஓகே. அந்த பஞ்சமா பாதகங்கள் என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு. இந்த 5 விஷயங்களை நம்ம செய்யாம இருக்கிறது தான் என்னதுன்னு பாத்தீங்கன்னா யமம் அப்படிங்கிறது. ரைட். இந்த சமுதாயத்துல நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா யமம். இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது. ரைட். அந்த பொய் வந்து பொதுவாவே நம்ம மகரிஷியே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க? அந்த பொய் சொன்னோம்னு பார்த்தோம்னா அந்த தீயே வந்து நம்ம உடலை அழித்து விடும். அந்த அளவுக்கு பொய்யானது நம்மளுக்கு துன்பத்தை தரக்கூடியது. அப்ப அந்த பொய் சொல்லக்கூடாது. களவு அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், களவுங்கிறது மற்றவங்க பொருளை திருடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்முடைய நேரத்தை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாமளே வந்து திருடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு செகண்ட் வந்து திருடிட்டு இருக்கோம். நம்ம எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம், இறைநிலை உணரணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆனா வந்து இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, சாதாரண புலனின்ப மயக்கத்துல சிக்கிக்கிட்டு சாதாரண ஒரு டிவி பார்க்க உட்கார்றது, மற்றவங்களை அரட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்முடைய நேரத்தை நாமே திருடி கொண்டிருக்கின்றோம். இறைநிலை உணரணும் வந்துட்டு நம்முடைய நேரத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா களவு அப்படிங்கிறது. அப்ப நம்ம களவாடாம நம்முடைய நேரத்தை களவாடாம பாத்துக்கிறது நம்ம கடமை தான். ரைட். அதே மாதிரி இந்த பஞ்சமா பாதகங்கள் வந்துடும். ரைட். அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா நியமத்துக்கு போயிடலாம். நியமம் அப்படிங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா நியமம்ங்கிறது பஞ்சமா பாதங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது. நியமம்ங்கிறது நாம நம்மளை கண்ட்ரோலா வச்சுக்கணும், அதாவது நம்மளை நாம் அறிய வேண்டும் என்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா நியமம் அப்படிங்கிறது. அந்த நியமத்துல வந்து பாத்தீங்கன்னா தவம், ஜபம், யாகம் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம மகரிஷி அவர்கள் இந்த ரெண்டையுமே எளிமைப்படுத்திருக்காரு. நியமம் அப்படிங்கிறத வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நியமம் அப்படிங்கிறத இரண்டொழுக்க பண்பாடா கொடுத்துட்டாரு. இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதுலயே எல்லாம் வந்துருச்சு. பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், எல்லாமே வந்துருது. எல்லாமே எளிமைப்படுத்திருக்கிறார். மகானை வந்து நினைச்சு நம்ம ஆழ்ந்த கண்ணீர் தான் வடிக்கிறோம். அந்த அளவுக்கு எளிமைப்படுத்திருக்கிறார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியமம் அப்படிங்கிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா என்னது, தவம், ஜபம் இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த தவம் ஜபம் எல்லாம் செய்யறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளை நாமளே என்ன பண்ணலாம், அகத்தாய்வு பண்ண சொல்லியிருக்காரு மகரிஷி. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், இனம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், இந்த 5 விஷயங்களை செய்யணும். அதைத்தான் வந்து நியம இதா வந்து நம்முடைய எளிய முறை குண்டலினி யோகம் அல்லது மனோலகையில வேதாத்திரி மாவட்டர்கள் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கரெக்டா பண்ணணும். ரைட். சரி. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆசனம். ஆசனம்ங்கிறது என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பெரும்பாலும் நம்ம தலைகீழா நிக்கிறது, மூச்சு அடக்கிறது, அதெல்லாம் செய்யணும்ட்டு அதுல சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து பாத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரிலாம் செய்ய தேவையில்லப்பா, நீ எளிய முறை பயிற்சிகளை, அது இதே பதஞ்சலி தான் வந்து ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. ஸ்திரம் சுகம் ஆசனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்திரம் சுகம் ஆசனம், அதாவது நம்முடைய மேதாசி மகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நம்முடைய எளிமுறை பயிற்சிகளை நிலை இயக்கம், இதுதான். இதைத்தான் பதஞ்சலியையும் சொல்லியிருக்காரு. என்ன ஸ்திரம் சுகம் ஆசனம்னா, நீ யோகா பண்ணும்போது உனக்கு கஷ்டமா இருக்கக்கூடாது, எளிமையா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பதஞ்சலி சொல்லியிருக்காரு. நம்முடைய எளிமுறை உடற்பயிற்சியில நிலை இயக்கம், நம்ம நிலை அப்படிங்கிறது ஸ்திரமா ஒரு இடத்துல நிக்கிறோம், ஸ்திரமா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம். உட்கார்ந்துக்கிட்டு எளிமையா கைகளை அசைக்கிறது, கால்களை அசைக்கிறது, அந்த மாதிரி பயிற்சிகள் பண்றோம். இந்த பயிற்சிகள் பண்ணாவே நம்ம உச்சந்தலையில இருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளுமே ஆக்டிவேட் ஆயிடும். அதை தவிர்த்து நம்ம சிரசாசனமோ சர்வாங்காசனமோ அந்த மாதிரிலாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம். பிராணாயாமம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல என்னது, கும்பகா அப்படின்னு இருக்கு. கும்பகா பிராணாயாமம், மூச்சை அடக்கணும், ஒரு குறிப்பிட்ட சம நேரம் வந்து மூச்சை அடக்கணும் அப்படின்ட்டுலாம் இருக்கின்றது. அதுக்கப்புறம் பஸ்கரிகான் இருக்கு, உஜ்ஜயி அப்படிங்கிறது, இந்த மாதிரி நிறைய பிராணாயாமங்கள்லாம் இருக்கு. ஆனா நம்முடைய மகரிஷி அவர்கள் ஒன்னும் தேவையில்லப்பா, நீ வந்து என்ன பண்ற, நம்முடைய மூச்சு பயிற்சியை வந்து வலது நுரையில அமைக்கிட்டு இடது நுரையில மூச்சை உள்ள இழுத்து விடு, இடது நுரையில அமைக்கிட்டு வலது நுரையில மூச்சை இழுத்து விடு.
இந்த இதை பண்ணது கரோனா கூட நம்மளுக்கு ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. இந்த மாதிரி பிராணாயாமம் எளிய முறையில கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சி பண்ணாவே அந்த பிராணாயாம எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ரைட். அடுத்து பிரத்யாகாரா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பற்றற்ற நிலையில இருக்கணும். அதாவது தாமரை இலை தண்ணீர், தாமரை இலை தண்ணீர் வந்து என்ன ஆகும், அந்த இலையில ஒட்டாது. நம்ம இந்த உலகத்துல இருக்கணும், ஆனா வந்து என்னது பற்றோட இருக்கக்கூடாது, ஒரு பற்றற்ற நிலையோட இருக்க வேண்டும். ஒரு தலகாணி இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த தலகாணி தூங்குறதுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். நம்ம என்னுடைய தலகாணி அப்படிங்கிறதுக்கு நான் எல்லாத்துக்குமே அந்த இடத்த கொண்டு போயிட முடியுமா? முடியாது. அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பற்றற்ற நிலையோட இருந்து நம்ம வாழ்க்கையை வந்து கொண்டு செல்ல வேண்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாரணை. தாரணை அப்படிங்கிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா என்னது, மனதை வந்து ஒருமுகப்படுத்துதல். மனதை வந்து ஒருமுகப்படுத்துதல். அந்த ஒருமுகப்படுத்துறதுக்கு வந்து இந்த தாரணை தியானம். தாரணை தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆக்கினி சாந்தி துரியம் இந்த பயிற்சிகள் எல்லாமே தியானம் வந்துருது. அப்ப நம்முடைய வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் டேரக்டா என்னது யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் இது எல்லாம் கொடுக்காம டைரக்டா என்னது தியானத்தை கொடுத்துட்டாரு நம்மளுக்கு. தியானத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யம நியமம் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண சொல்றாரு. ஏன்னா நம்மளுடைய குறிக்கோளே என்னது, இறைநிலையை உணர வேண்டும். அது மட்டும்தான். அந்த இதை மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அந்த ஒரு எய்மை மட்டும் மனசுல வச்சு நம்ம வாழ்க்கையில போயிட்டே இருந்தோம்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ரைட். அடுத்து இந்த யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் இதை வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா பகிர்முகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு வெளியே நாம கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள். அந்த பகிர்முகம் அப்படிங்கிறது தியானம் சமாதி அது வந்து பாத்துட்டீங்க பாத்தீங்கன்னா அந்தர்முகம் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய மனவளக்கலையில நம்முடைய வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் இந்த பகிர்முகத்தை விட அந்தர்முகத்துக்கு தான் மிக முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்ம இந்த பயிற்சிகளை நம்முடைய எளிய முறை தியான பயிற்சிகள், எளிய முறை உடற்பயிற்சிகள், தியானத்தை நம்ம சரியாக செய்து வந்தோம்னாவே நம்முடைய இறைநிலையை எளிதாக உணர முடியும். ரைட். அடுத்து இதெல்லாம் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சமாதி ஸ்டேட். சமாதிங்கிறது ஆதிக்கு சமமான நிலை. ஆதிக்கு சமமான நிலை. ரைட். ஆதிக்கு சமமான நிலைக்கு போனா என்ன சார் நடக்கும் பார்த்தோம்னா நம்ம எப்படி மாறிடுவோம்? இறைநிலையோட இணைந்த நிலை. இறைநிலைக்கு வந்து ஏதாவது குற்றம் குறை சொல்ல முடியுமா? பேராற்றல் பேரறிவு பற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலும் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமா. இந்த அது குறையே சொல்ல முடியாது. நம்ம அந்த நிலைக்கு நம்ம உயரணும்னா நம்ம கிட்ட இருக்கிற எண்ணங்களை ஆராய்ச்சி செய்து ஆசைகளை சீரமைத்து சினத்தை தவிர்த்து கவலைகளை ஒழித்து நாம் யார் என்ற நிலையை அறிஞ்சா மட்டும்தான் என்னது அந்த சிவநிலையை அதாவது இறைநிலையை நாம் என்ன பண்ண முடியும்? உணர முடியும். அப்ப இந்த பதஞ்சலி யோகம் வந்து அவர் வந்து அந்த காலத்துல வடிவமைத்து கொடுத்தார். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நவீன யுகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதாத்ரி மகர்ஷியுடைய கருத்துக்களை தான் நம்ம சரியாக பின்பற்றினா வாழ்க்கையில வந்து நல்லது. ரைட். சரி. அப்ப நம்முடைய மனவளக்கலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எளிய முறை யோகா அப்படின்னு சொல்றோம், எளிய முறை குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா என்னது எளிய முறை குண்டலினி யோகம் பிளஸ் வந்து என்னது கர்ம யோகம். கர்ம யோகத்தையும் நம்ம மாணவரை கொடுத்துருக்காரு. இப்ப அந்த காலத்துல நிறைய சித்தர்கள் இருந்தாங்க. அதுல பொங்குனர் அப்படிங்கிற ஒரு சித்தர் இருந்தாரு. அவர்லாம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பதஞ்சலி சொன்ன எல்லா இதையும் இது பண்ணி சித்திகள்லாம் பெற்றவர். அப்படி பெற்றிருந்தாலும் அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருந்தார். நடந்து போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு கொக்கு வந்து அவர் மேல வந்து ஒரு எச்சம் போட்டுருக்கு. எச்சம் போட்ட உடனே என்ன பார்த்தாருன்னா தலையை தூக்கி அந்த கொக்கை பார்த்தாரு. கொக்கு அப்படியே எரிஞ்சு கீழே விழுந்துருச்சு. சரி அப்படின்ட்டு அதே அந்த இது மனநிலையோட அப்படியே வந்து ஒரு வீட்டுக்கு போறாரு. அந்த காலத்துல இருக்கிற மகான்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா சில வீடுகளில் தேடி சென்று அவங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா மட்டும் உணவை கேட்டு பெறுவார்கள். அப்படி கேட்டு பெறுவதற்காக ஒரு வீட்டுக்கு போய் நிக்கிறாங்க. அப்படி போய் நிற்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுடைய கணவருக்கு வந்து கை கால் வராது. அப்படிங்கிறதுனால அவங்களுடைய அந்த பிச்சாந்தேகி அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கடமைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் மறுபடியும் கோபம் அவருக்கு, நம்ம பெரிய மகான் நாம வந்து கூப்பிடுறோம், அவங்க வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கோபம் அதிகமாகிட்டே இருக்கு.
கோபம் அதிகமாயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா வந்து அவருடைய கணவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடையெல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே வர்றாங்க. வந்து அந்த முனிவரை பாக்குறாங்க. பார்த்த உடனே அந்த சித்தர் வந்து என்ன பண்றாரு, அந்த அம்மாவ அப்படியே அந்த கொக்க பார்த்த மாதிரியே பாக்குறாரு. கொக்க பார்த்த மாதிரியே பார்த்தோன்னா என்னது, அந்த அம்மா கேட்டுட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க ஒரு கர்ம யோகி. அவங்க என்ன பண்றாங்க, "கொக்கென்று நினைத்தாய் கொங்கணவா" அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப என்ன அர்த்தம்? அவங்க வந்து தவம் பண்ணல, எதுவும் பண்ணல. கர்மயோகத்த மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சித்தர் வந்து கேட்கும்போது, அவங்கள் வந்து கொஞ்ச நேரம் லேட் ஆனதுனால, அவங்க இவ்வளவு பெரிய சித்திகள்லாம் பெற்றிருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா, அவங்களுடைய மனம் வந்து பக்குவம் அடையவில்லை என்பதை காட்டுகின்றது. அதை விட கிருஷ்ணர் வந்து கர்மயோகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி நம்முடைய வேதாத்ரி மகரிஷியும் கர்மயோகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. ஓகேவா? ரைட். இதப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த சித்தர் வந்து அந்த அம்மாட்ட கேட்கிறாங்க. நான் இவ்வளவு சித்திகள்லாம் பெற்றிருக்கேன். ஆனா அங்க நடந்தது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? அப்படிங்கிறத அவர் கேட்கிறாரு. கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, இத வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. நீ அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அவர் வந்து தெளிவா சொல்வாரு அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் வந்து நடந்து அந்த மனிதரை தேடி போறாரு. மனிதரை தேடி போகும்போது அந்த மனிதர் வந்து யாருன்னு கிடையாது. அவர் வந்து இறைச்சியை விற்பவர். இறைச்சியை விற்பவர். ஒரு குடிசையில கொட்டகை போட்டு இறைச்சியை விற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் வந்து நிக்கிறார். நிக்க உடனே அவர் சொல்றாரு, கேட்கிறாரு. அந்த முனிவர்கிட்ட சித்தர்கிட்ட கேட்கிறாரு, அந்த அம்மா அனுப்பி வச்சாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவரு பாக்குறது ஒரு வகையான ஒரு உயிரை துன்புறுத்தக்கூடிய செயல். ஆனா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து என்னது செய்து கொண்டிருக்கிறார். அவரு அந்த மாதம் அனுப்பியிருக்காங்க, இவருக்கு இப்ப தெரிஞ்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அந்த மனிதர் என்ன சொல்றார், இறைச்சி விற்பவர் அந்த சித்தர்கிட்ட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் அந்த இறைச்சியெல்லாம் வெட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைச்சியெல்லாம் வெட்டி முடிச்சு விட்டு விட்டு அந்த சித்தரை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன உடனே அங்க வந்து அவங்களுடைய தாய் தந்தை வந்து கொஞ்சம் உடல் நலம் குறைவானவர்களா இருக்காங்க. அவங்களுக்கு போய் உணவெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது வரைக்கும் அந்த சித்தர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்பதான் அவருக்கு புரியுது. நம்ம சும்மா காட்டுல உட்கார்ந்து தவம் பண்றா மட்டும் நம்மளுக்கு சித்திகள் கிடைச்சா மட்டும் நம்ம யோகி கிடையாது. அப்பதான் அவர் உணர்றாரு. நம்ம கர்மயோகத்தை நம்ம கடமையை வந்து பற்றற்ற நிலையோட செஞ்சாவே என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா நம்மள இறைநிலையை உணர முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவரு அந்த மனிதர் வந்து அவருக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அப்ப நம்முடைய வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் எளிய முறை குண்டலினி யோகம், கர்மயோகம் இந்த ரெண்டையுமே வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பயிற்சிகளை நம்ம சரியாக செய்து வந்தோம்னாவே வந்து பார்த்தோம்னா நாம இறைநிலையை எளிமையாக உணர முடியும் அப்படிங்கிறத சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த விருந்தினர் என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து இறை அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்த்து வளர்த்து